இரவு நேரம், சுடுகாட்டின் அமைதி, தூரத்துல நாயின் குரல், கையில சூலம், கழுத்தில் கபால மாலை, கண்கள்ல நெருப்பு. அப்படி பயமுறுத்தும் தோற்றத்தில் இருப்பவர்தான் காலபைரவர். அவர் கெட்ட தெய்வம் இல்ல, அவர் தீய சக்திகளை அழிப்பவர், பக்தர்களை காக்கும் தெய்வம், நேரத்தையே கட்டுப்படுத்தும் சிவனின் உக்கிர ரூபம். காலபைரவர்னா காலத்தையும் பயத்தையும் வெல்லும் சிவன்னு அர்த்தம். ஒரு காலத்துல பிரம்மா விஷ்ணு இடையே யார் பெரியவர் என்ற விவாதம் ஏற்பட்டுச்சு. அப்போ பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தது. பிரம்மா இந்த உலகத்தை படைச்சது நான் தான், எனக்கு தான் சக்தி அதிகம்னு பெருமையா பேச ஆரம்பிச்சாரு. விஷ்ணு அமைதியா இருந்தாங்க. அந்த நேரத்துல திடீர்னு வானத்தை பிளக்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஜோதி தோன்றியது. அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அது சிவபெருமானோட அளவற்ற சக்தி. விஷ்ணுவுடைய புரிஞ்சுக்கிட்டாரு சிவன் தான் பரம்பொருள்னு. ஆனா பிரம்மாவோட அகந்த குறையில. சிவபெருமான் கோபமாயிட்டாரு. அவரோட நெற்றிக்கண்ணில இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெளிவந்தது. கருப்பு மேகம் போல தோற்றமா இருந்தது. கண்கள்ல நெருப்பு, கைகள்ல சூலத்தோட கருப்பு நாயோடு தோன்றினாரு காலபைரவர். அவரை பார்த்ததும் தேவர்களுக்கே பயம் வந்தது. பிரம்மா இன்னும் அகந்தையோட பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்போ காலபைரவர் பக்கத்துல போய் ஒரே நொடியில தனது நகத்தால பிரம்மாவின் 5வது தலைய வெட்டிட்டாரு. அந்த நொடியில பிரம்மாவின் அகந்த உடைஞ்சது. ஆனா அந்த தலை காலபைரவரோட கையில ஒட்டிக்கிச்சு. ஏன்னா பிரம்மாவின் தலையை வெட்டியது பெரிய பாவமா கருதப்பட்டுச்சு. அதுக்கு பெயர் தான் பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷம் காரணமா காலபைரவர் உலகம் முழுவதும் அலைஞ்சாரு. அவர் ஒரு பிச்சைக்காரரை போல கையில பிரம்மாவின் மண்டையோட்டோட பிச்சை வாங்கினாரு. அந்த மண்டையோடு கையிலிருந்து பிரியல. தோஷமும் அவரை விட்டு விலக மாட்டேங்குது. தேவர்கள் கூட அவரை பார்த்து விலகினாங்க. இறுதியா காலபைரவர் வாரணாசின்ற நகரை அடைஞ்சாரு. காசி நகருக்குள்ள அவர் நுழைஞ்ச உடனே ஒரு அதிசயம் நடந்தது. அவர் கையில ஒட்டியிருந்த பிரம்மாவின் தலை கீழே விழுந்தது. பிரம்மகத்தி தோஷமும் மறைஞ்சது. அந்த இடம் கபால மோட்சம்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் சிவபெருமான் காசியை நீயே காக்கணும்னு சொன்னாரு. அதிலிருந்து காலபைரவர் காசியின் காவலர், பாவங்களை தண்டிப்பவர், நேரத்தின் அதிபதி. இன்றும் காலபைரவர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக கருதப்படுது. காசிக்கு செல்லும் பக்தர்கள் முதல்ல பைரவரை தரிசித்து பிறகுதான் சிவனை தரிசிக்கிறாங்க. காலபைரவரின் வாகனம் நாய். விசுவாசம், விழிப்புணர்வு, காலத்தை முன்கூட்டியே உணரும் சக்தி கொண்டது. அதனால தான் பைரவர் காவல் தெய்வம்னு அழைக்கப்படுறாரு. தமிழ்நாட்டில் பல சிவன் கோவிலில் இரவு பூஜைக்கு பிறகு கோவில் சாவி பைரவரிடம் வைக்கப்படும் பழக்கம் இருக்கு. அகந்த அழிவை தரும், தவறு செஞ்சால் தண்டனை வரும். அதனால தான் மக்கள் கால பைரவரை பயத்தோடும் அதே நேரத்தில் மிகுந்த பக்தியோடும் வழிபடுறாங்க.